lead your team in the program. Team lead பண்றவங்களுக்கான ஒரு program. சரியா? To help you lead your team productively, achieve business goals. So if you have a team, this is for you, inshallah. The learning objectives, நான் சில questions போட்டுக்கிறேன். முதலாவது, why is it essential for you to enhance team leadership skills? What are the team leadership challenges? How to understand your team members? How to lead your team? How to maximize the impact of your team leadership? உங்களுக்கு தெரியும் இது எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸாக பார்க்கறதுக்குரிய ஒரு ப்ரோக்ராம் அல்ல இது. ஜஸ்ட் டு கிவ் யூ சம் கைண்ட் ஆஃப் இன்சைட். சரியா? நல்ல இந்த ப்ரோக்ராமை பர்சனலைஸ் பண்றதுக்காக, அதாவது நீங்க ஒவ்வொருத்தரும் இது ஒரு யாருக்கும் சொல்ற மாதிரி இல்லாம நீங்க எனக்கு சொல்லப்படுற ஒரு ப்ரோக்ராமா நீங்க ஃபீல் பண்ணணுன்றதுக்காக இதை பர்சனலைஸ் பண்ணிக்கிறோம். முதலாவது, வாட் இஸ் யுவர் டீம்? என்ன ஒரு டீம், நீங்க எந்த டீமை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்துக்கிறீங்க? நீங்க மோர் தென் ஒன் டீம் லீடர் ஆகிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்காக நீங்க ஒரு டீமை செலக்ட் பண்ணுவீங்க. டீம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆகிக்கலாம், இல்லாட்டி ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் ஆகிக்கலாம், ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகிக்கலாம், செக்ஷன் ஆகிக்கலாம், ஒரு ப்ரொஜெக்ட் டீம் ஆகிக்கலாம், வாட் எவர், கோஆப்ரேட் ஒரு கம்யூனிட்டி. அப்படி ஒன்றுமே இல்லாட்டி உங்களோட ஃபேமிலி ஆகிக்கலாம். அது என்ன நடந்து நீங்க நோட் பண்ணிக்கணும் உங்களோட டீம் என்ன. வாட் இஸ் த கோல் ஆஃப் யுவர் டீம்? நீங்க போட்ட இந்த டீம்ல கோல் என்ன? வாட் இஸ் த கோல்? நீங்க தான் டீமை ஃபவுண்ட் பண்ணாலுன்னா நீங்க தான் கோல் செட் பண்ணிப்பீங்க. நீங்க அசைன் பண்ணப்பட்டாலுன்னா உங்களுக்கு கோல் தந்திருப்பாங்க ஃப்ரம் த ஆர்கனைசேஷன், லீடர்ஷிப் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இல்லையா? இந்த கோலை நீங்க எழுதிக்கோங்க. வாட் இஸ் த பிரைமரி கோல் ஆஃப் யுவர் டீம்? மூணாவது கொஸ்டின், ஹவு மெனி டீம் மெம்பர்ஸ்? இப்போ நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆகிருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இல்லை ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த டீம் எல்லாம் நான் இடத்துல சொல்ல வரது, உங்களுக்கு நேரடியாக ரிப்போர்ட் பண்ற எத்தனை பேர்ன்றதான் இந்த டீம். சரியா? ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒரு யூனிட்டுக்கு ஹெட் ஆகிறீங்க, இந்த யூனிட்டுக்கு கீழே ஒரு 30-40 பேர் இருக்கிறாங்கன்னா அவ்வளவு பேரையும் நான் இடத்துல கேட்கல. டைரக்டாக நீங்க உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ற ஆகல எத்தனை பேர்ன்றதான் இந்த டீம் மெம்பர்ஸ். ஹவு மெனி டீம் மெம்பர்ஸ்? இதுதான் முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் ஈச் ஆஃப் தியர் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? அந்த ஒவ்வொருத்தருக்கும் என்ன பொறுப்பு இருக்குது, அவங்க எதுக்காக இருக்கிறாங்க ஒரு டீம்ல, இதை பத்தி உங்களுக்கு ஐடியா நீங்க அதை கொஞ்சம் நீங்க அவனோட பேரை குயிக்கா ஷோர்ட்டா நோட் பண்ணீங்க நோட் புக்ல. ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க டீட்டெயில் எழுத தேவையில்ல, ஒரு 1 வேர்ட் ஒரு 2 வேர்ட்ஸ் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க குயிக்கா. இந்த ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இந்த பிரசன்டேஷன் ஃபுல்லா உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ். வாட் இஸ் டீம்? இதுல முதலாவது பாயிண்ட் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ பெர்ஃபார்ம் இன்டர்டிபெண்டன்ட் டாஸ்க். அதாவது உங்க டீம்ல 5 பேர் இருக்கிறாங்க என்றால் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான வேலைகளை செய்வாங்க, பட் இன்டர்டிபெண்டன்ட், வித்தியாசமான கண்ட்ரிபியூஷன் செய்யும், பட் தே ஹாவ் கனெக்ஷன் among them. எதுக்கு? டு ஒர்க் டுவர்ட்ஸ் அ ஷேர்ட் கோல். இப்போ இதோட நான் இந்த டெஃபினேஷனை முடிச்சா அது நல்லம் இல்லை. சரியா? இன்னொரு பாயிண்ட் இது முக்கியமான பாயிண்ட். அதே that would be challenging for an individual to achieve alone. தனி ஒரு ஆளால அச்சீவ் பண்ணிடலாம், இதனாலதான் உங்களுக்கு டீம் தேவைப்படும். That would be challenging for an individual to achieve alone. எனவே உங்களால செய்யலுமான, உங்களுக்கு செய்யலும் செய்யறதுக்குரிய நீங்க அவைலபிள் ஆகிக்கிறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குதுன்னா நீங்க தான் செய்யணும். நீங்க அதை ஒரு டீமை ஃபார்ம் பண்றது வந்து எக்ஸ்ட்ரா சேலஞ்ச். டீமை ஃபார்ம் பண்றதுக்கு தானே. இப்போ டீம் ஒர்க்ன்றது நல்ல ஒரு கன்செப்ட் தான். டீமை லீட் பண்றது வந்து சந்தோஷமான விஷயம் அல்ல. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆஸ் அ டீம் லீடர்ஸ். இல்லையா? அது எத்தனையோ வகையான சேலஞ்சஸ். அதுதான் நான் இன்னைக்கு பார்க்க போற விஷயம். எனவே டீம் இட் செல்ஃப் அ சேலஞ்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டினால, டீம் லீடர்ஷிப் பண்றது இட் செல்ஃப் அ சேலஞ்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டினால டீம்ஸ் எல்லாம் கூட ஃபார்ம் பண்றதுனா அதாவது கவனம் ஆகிக்கும். அதாவது டு யூ வாண்ட் அ டீம் இடத்துல சீரியஸ் ஆகிக்கும். கட்டாயம்னா மட்டும்தான் நான் ஃபார்ம் பண்ணணும். அப்படி நான் ஃபார்ம் பண்றதை அவாய்ட் பண்றது நல்ல. பிகாஸ் பீயிங் அ டீம் வில் பிரிங் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அதுல பெனிஃபிட்ஸ் இருக்குது எங்களுக்கு தெரியும். ஆனா யூ டு நாட் நீட் அ டீம் டு டூ சம்திங், யூ கேன் டூ தெம் யுவர் செல்ஃப். சரியா? இப்போ நான் டீமை ஃபார்ம் பண்றதுல ஒரு அடிப்படை இது என்ன, அது வந்து ஒரு ஆளால செய்யணும்னால நான் டீமை ஃபார்ம் பண்றேன். இது ஒரு பேசிக் விஷயம் ஒன்றுதான். பட் இதுலேயே நாங்கள் சம்டைம்ஸ் பிளவுடலாம். ரைட்? டீம் ஒர்க்ல ஈகிற அந்த அட்ராக்டிவ்னஸ் காரணமாக நாங்கள் சில டீம்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டோம். சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், சந்தோஷமா ஈக்கணும். ஓகே, சந்தோஷமா ஈக்கிறது
விஷயங்களை ஷேர் பண்றது சன் objective ஆஃப் த ஃபார்மிங் டீம்னா நோ ப்ராப்ளம். ஆனா நீங்க ஒரு ஒரு டாஸ்க்கை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ண நேரம் கவனம் வைக்கணும். டீம் தேவையா இல்லையா விஷயத்து. சரியா? வாட் இஸ் த பிரைமரி டிஃபரன்ஸ் பிட்வீன் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஓ லீடர் அண்ட் மேனேஜர்? லீடர் அண்ட் மேனேஜர் ரெண்டும் சேமா டிஃபரெண்டா? லீடர் ரோல் வந்து செட்டிங் த டைரக்ஷன், செட்டிங் த கோல்ஸ், விஷன் அண்ட் ஃபோக்கஸ். எங்க போகணும், எதை செய்யணும், வாட் அண்ட் வை, இதுதான் லீடர் ரோல் ஆகி. மேனேஜர் ரோல் என்ன? Manager has to make sure or organize the resources to achieve the direction set by leader. ஓகே, அப்ப லீடர் ஒரு டைரக்ஷன் செட் பண்ணா மேனேஜர்ஸ் என்ன செய்வாங்க, ரிசோர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க டு அச்சீவ் த டைரக்ஷன். இதுதான் டிஃபரன்ஸ். ஆனா டீம் லீடர்ஷிப்னு வரக்கூட உங்களுக்கு விளங்கும், நீங்க ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் டீம் லீடர்ஸ் உங்களுக்கு விளங்கும், இந்த லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் ரெண்டு ரோலும் உங்களுக்கு தேவைப்படும். சரியா? ரெண்டு ரோல நீங்க பிளே பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும். எனவே நாங்க டீம் லீடர்ஷிப் கீ ஃபங்க்ஷனை பத்தி நான் பேசும்போதும் இது ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்து பார்க்கலாம். அதில் ஒரு கீ ஃபங்க்ஷன் வந்து பிளானிங். ஆஸ் அ டீம் லீடர் உங்களுக்கு பிளான் பண்ற ஒரு வேலைன்னு வரும். அது கோல் செட் பண்றதா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி செட் பண்ணப்பட்ட கோலுக்கு பிளான் பண்றதா இருக்கலாம். அதே போல ஆர்கனைசிங் ஒரு ரோடும் உங்களுக்கு வரும் ஆஸ் அ டீம் லீடர். அப்புறம் லீடிங், அடுத்தது கண்ட்ரோலிங். இது மேல மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான். அதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், டீம் லீடர்ஷிப்புக்கு மர்ஜ் பண்ணிக்கிறேன். பிளானிங்னா உங்களுக்கு தெரியும், define the team's goals or understand the given goal by the superiors and develop strategies to achieve them effectively. இது பிளானிங்ல வர அந்த பகுதி. சரியா? ஆர்கனைசிங்ல என்ன வரும், allocate resources, assign roles and structure the team for optimal performance. நான் சொன்ன மாதிரி இந்த ரிசோர்ஸை அலோகேட் பண்ணி கொள்வது, ஒவ்வொரு வேலைக்கு உரிய ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி அதை ஸ்ட்ரக்சர் வேலை கொண்டு போறது. லீடிங் என்னன்னா motivate, inspire and guide team members to work toward shared goals. Controlling, monitor progress, evaluate performance and adjust to meet team goals. இதனாலும் வரும். Scope of this webinar is not to cover all of these functions, but to focus on this part. அதாவது டைரக்ட்லி நாங்கள் டீம் மெம்பர்ஸோட உள்ள விஷயத்த பார்க்க போறோம். சரியா? அதுதான் எங்களோட ஃபோக்கஸ். எனவே நாங்கள் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ணுங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல என்னோட கொஸ்டின் என்ன, why is it essential to enhance team leadership skills? நாங்க as a team leader ஏன் நாங்க டீம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டே இருக்கோம்? ஒரு முறை இம்ப்ரூவ் பண்ணா போதுமா, பட் இல்லாட்டி நாங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கணுமா? கொஸ்டின் வருது. அதோட தேவையை பத்தி கொஞ்சம் நாங்க இடத்துல பார்ப்போம். ஓகே, as a team leader you are responsible and accountable for your எதுக்கு? நீங்க தான் டீம் லீடர்னா நீங்க எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள்? உங்களோட டீம்ஸ் கோல்ஸ். டீம் கோலுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அக்கௌண்டபிள் டீம் அல்ல, மேலே டீம் லீடர் தான் அக்கௌண்டபிள். நீங்க தான் அக்கௌண்டபிள், நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். சரியா? அப்ப டீமை பயன்படுத்தி அந்த கோல் அச்சீவ் பண்றது உங்களோட வேலை தான். அதுதான் நீங்க டீம் லீடரா அசைன் பண்ணப்பட்டிருக்கீங்க. அந்த கோலுக்கு ஒர்க் பண்றது அல்ல, அந்த கோலுக்குரிய வேலையை டீம் மெம்பர்ஸை பயன்படுத்தி செய்யறது. சிலங்க சொல்லுவாங்க ஆஸ் அ லீடர் அவரும் வேலை செய்யணும்னு சொல்லி, அப்படி அல்ல. மேல வேலை செய்ய வேண்டிய நிலைமை வரலாம், பட் ஐடியலி இட் இஸ் வெரி டீம் லீடர் வேலை என்ன, நேரத்தில் பார்த்த மாதிரி செட் டைரக்ஷன் தானே, அந்த கோல் நோக்கி டீம் நாங்க மொபிலைஸ் பண்றோம். சரிதானே? அப்ப அதுதான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. இஃப் யுவர் டீம் மெம்பர்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் டு யூ, சரியா? அவங்களோட டீம் மெம்பர்ஸ் அவ்வளோ பேரும் உங்களே மாதிரி வச்சுக்கிறோமே, அவங்கள மாதிரிதான் திங்க் பண்றது, உங்கள மாதிரிதான் பிஹேவ் பண்றது, உங்களே மாதிரிதான் அவனோட காம்பிடன்சி எல்லாமே இருக்குது, எல்லா பர்சனாலிட்டி எல்லாம் உங்களே மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இட் வுட் பிகம் ஈஸி இல்லையா? அதாவது அது மீனிங் என்ன, நீங்க உங்களையே லீட் பண்றது மாதிரி. ஏன்னா அவ்வளவு பேரும் உங்களே மாதிரிதான். நீங்க டிசைட் பண்ணா அது நடக்கும். நீங்க வரச்சுன்னா வருவாங்க, போச்சுன்னா போவாங்க. அவங்களும் ஐடென்டிக்கல் டு யூ. சரிதானே? இப்ப நீங்க ஸ்டார்னா அவங்களே சுத்தி உள்ள டீம் மெம்பர்ஸும் உங்களே மாதிரிதான். இந்த டீமை லீட் பண்றது எவ்வளவு லேசாகும்? வெரி ஈஸி இல்லையா? ஒரு ஒரு கான்ஃபிளிக்டும் வராது, மாஷா அல்லாஹ். ஆனா இன் ரியாலிட்டி அது சாத்தியமாது. ஈச் ஒன் ஆஃப் தெம் இஸ் யூனிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி ஆஸ்பெக்ட். ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும்
யூனிக் இன் எவ்ரி aspects. அதை பத்தி உங்களுக்கு தெரியும். அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே, இந்த விரல் நுனி கூட டிஃபரெண்ட்னு சொல்லி. அதாவது எங்க பாடி பார்ட்ஸ்ல இருந்து அவ்வளவு விஷயங்களும் யூனிக். அல்லாஹ் தஆலா அப்படி வச்சுக்கிறான். அல்லாஹ்ட ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு. சுப்ஹானல்லாஹ். இப்ப இப்படி யூனிக்கா இருக்கிறதுனால வாட் ஆர் த சேலஞ்சஸ் வி ஹேவ்? என்ன சேலஞ்சஸ் இருக்குது? வாட் ஆர் த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ்? பாசிட்டிவ் கேட்கல. ஈச் ஒன் திங்க் டிஃபரெண்ட்லி. நீங்க ஒரு விஷயம் ஒன்று சொன்னா, சொல்லப்பட்ட விஷயத்த நீங்க விளங்கிக்கிற மாதிரி விளங்கிக் கொள்ள மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளங்கிக் கொள்வாங்க. அதை பத்தி அவனோட பேக்ரவுண்ட், அவனோட திங்கிங், அதுல நீங்க நீங்க எவ்வளவு திங்க் பண்ணிப்பீங்க, அவருக்கு விளங்கிக்கும் ரெட்டா. சரியா? ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில அதை அவன் கவனிச்சு வேண்டிய ஒரு நிர்பந்தமும் வரும் ஆஸ் டீம் லீடர். இது ஒரு சேலஞ்ச். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி அவன் டீம்ல 5 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் லேடிஸ், 3 பேர் ஜென்ட்ஸ். அதுல ஒரு ஆள் யூத். டிஃப்ரெண்ட் டைம். அவன் இமோஷனல் இப்படி எத்தனையோ சேலஞ்ச் இருக்குது இல்லையா? ஓகே. இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டிங்கிறதுனால தான் எப்படி இப்ப நீங்க ஸ்டார் அண்ட் கோல்ட் ஒரு மெம்பர் இருப்பாரு ரெட் பட் சர்க்கிள். சரியா? இன்னொரு ஆள் இன்னொரு ஷேப், இன்னொரு ஆள் இருப்பாரு இப்படி ஒவ்வொரு ஷேப்ல இருப்பாங்க. ஸோ டிபெண்ட் ஆன் தியர் ஷேப், டிபெண்ட் ஆன் தியர் கலர், தியர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் த வே ஆஃப் திங்கிங், வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே யூனிக்கா இருக்க போகும். சரிதானே? அதனாலதான் லீடிங் பீப்புள் who are entirely different from you is challenging. இது ஒரு ரியாலிட்டி. அல்லாஹ் தாலாட ஒரு ஏற்பாடு. ஏன்னா இந்த டிஃபரன்ஸ்ல தான் பியூட்டி எல்லாம் வச்சுக்கிறாங்க. சரியா? இப்ப நாங்க ஆஸ் அ டீம் லீடர் இந்த விளக்கத்தை நான் விளங்கி இருந்தாலும் கூட, இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தாட்டும் உங்களுக்கு தெரியும் இது. சரியா? விளங்கி இருந்தாலும் கூட எங்கள்கிட்ட ஒரு பிழையான எதிர்பார்ப்பு முடியுது. என்னது? ஆஸ் அ ஹியூமன் ஒவ்வொரு டீம் லீடரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் முடியுது. அது சரின்னு தான் படும் அவருக்கு. ஆனா அது பிழைன்றது டிஸ்கஸ் பண்ணா விளங்கும். அது என்னது? all want to agree with me. அதாவது நாங்க எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் என்னைய மாதிரி திங்க் பண்ணணும், நான் சொல்றதை விளங்கணும் என்ற எங்கள்ட்ட எதிர்பார்ப்பு முடியுதா இல்லையா? இயல்பாவே ஆஸ் அ ஹியூமன் ஈக்குது இல்லையா? அதுவும் ஒரு ரியாலிட்டி தான். சரியா? இந்த எதிர்பார்ப்பை நாங்க என்ன செய்யணும்? அந்த அடிக்கடி வந்து கொண்டு போவோம். ஆனாலும் ரியாலிட்டிய விளங்கத்தின் மூலம் நாங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஐடியல் பட் ரியாலிட்டி இருக்குது கேப் ஒன்று. இந்த கேப்பை மினிமைஸ் பண்றதுக்கு தான் என்ன செய்யணும்? we need to improve our team leadership skills. சரியா? ஓகே. நான் எதிர்பார்க்கிற அவ்வளவும் சரின்றதல்ல. நான் எதிர்பார்ப்பு பெரியாய்க்கும் மேலும். அப்ப இது 2 பேரும் கேப் ஒட்டிக்குது. இப்போ அந்த கேப்பை மினிமைஸ் பண்றதுக்காக தான் நான் என்ன செய்யணும்? என் டீம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ரியாலிட்டியை விளங்குறதும் பார்ட் ஆஃப் டீம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் தான். இந்த விளங்காமிக்கிறதே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஒரு ஆள் ஒரு டீம் இருக்கிறாரு, நீங்க டீம் மெம்பர் ஆகிறீங்க, அவருக்கு விளங்குது இல்லை இந்த பிரச்சனை. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆஸ் அ டீம் லீடர். அவரால் எங்களுக்கும் பிரச்சனை இல்லையா? இதை விளங்குறதே பார்ட் ஆஃப் டீம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் தான். ஓகே. இந்த விளக்கத்தோட நாங்க அடுத்த இது போவோம். வாட் ஆர் த டிபிக்கல் சேலஞ்சஸ் இன் லீடிங் அ டீம்? அதாவது ஜெனரலாக நீங்க ஒரு டீம் லீட் பண்ண நேரம் எந்த வகையான சேலஞ்சஸ் வரலாம்? சரியா? இதுல ஒரு 6 விஷயங்கள் நான் உங்களுக்கு போட்டு நீங்க பாருங்க. இப்ப நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லயும் என்னமா இதுல வருதான்னு பாருங்க. வரலாம். பொதுவான ஒரு 6 விஷயத்தான் போட போற விஷயம். ஒன்று, டாக்ஸிக் ஒர்க் பிளேஸ், bullying and harassment, negative attitudes and behaviors, discrimination, அடுத்தது unfair practices, micro management, poor physical work conditions. நீங்க ஒர்க் பண்ற என்வாயன்மெண்ட் வந்து ஒழுங்கு இல்லாட்டியும் அதுவும் ஒரு சேலஞ்ச் தான் ஆஸ் அ டீம் லீடர். சரியா? ஓகே. வேற என்ன சேலஞ்ச் இருக்குது? லேக் ஆஃப் கமிட்மெண்ட். அதாவது டீம் மெம்பர் ஒன்றுகிறார், அவர் கமிட் பண்றாரு இல்லை, டெட்லைனை நாங்கள் நிச்சயம் மிஸ் பண்ணுவோம். அதே போல லேக் ஆஃப் கோஆபரேஷன், கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எங்களோட ஒரு பர்சனல் ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் புதிய ஒரு டீம் லீடரா வருவீங்க, ஏற்கனவே மெம்பர்ஸ் பழைய ஆகல இருப்பாங்க, அவங்க எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பழைய சில ப்ராக்டிஸ் தான் பழகி முந்தி செஞ்ச விஷயங்கள் நீங்க புதிய ஒரு மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணா தாங்குவாங்க. அதுவும் என்ன செய்யும்? உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு டிஸ்டர்பன்ஸா அமையும். அடுத்தது பர்சனல் அஜெண்டாஸ்.
ஒரு டீம் மெம்பர்ஸ் ஒரு ஆளிக்குன்னா அவருக்கு சில தனிப்பட்ட நோக்கங்கள் இருக்குது, இப்படித்தான் நடக்கணும், அவருக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. அப்படி எதிர்பார்ப்போட ஒரு டீம் மெம்பர் இருக்கிறார் என்றால் அந்த இடத்துல என்ன எங்களுக்கு தேவையான கண்ட்ரிபியூஷன் வராது. சம்டைம் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்கும் சில விஷயங்கள், சரியா? அப்ப இது கோஆபரேட்ல இது நியாயமா நடக்குது. சரி, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில டெண்டர் பிட் பண்றாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த டீம்ல ஒரு ஆள் இருக்கிறார், இன்னொரு கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவர்கிட்ட ஒரு ஆள் இருக்கிறார், ஏஜென்ட் ஒன்று, சரியா? அப்ப அவர் என்ன செய்வார், இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு உங்களோட கோல் அச்சீவ் பண்றது கஷ்டமாயிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம் இந்த பர்சனல் அஜெண்டாவால. இந்த பர்சனல் அஜெண்டா மோசமான நோக்கத்துல ஈகோ மேலும், சில நேரம் இன்னசென்டா ஈகோ மேலும். சிலங்களை ஒரு 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 டீம் உண்டு, இது ஒரு ஒரு காம்படிஷனை பேஸ் பண்ணி நடக்குது. அதுல ஒரு ஆள் அவரோட தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றாரு, இன்டைரக்டா பயஸ் ஆகிக்கிறாரு. கைண்ட் ஆஃப் பர்சனல் அஜெண்டா இல்லையா? அது உங்களுக்கு ஜெனுவினாக உங்களுக்கு ஒரு அச்சீவ் பண்றதுக்கு இதாகி. இந்த புவர் குவாலிஃபிகேஷன், உங்களோட டீம் மெம்பர்ஸ்ல யாராவது ஒரு ஆள் உங்களோட அந்த கோலுக்கு அந்த ப்ரொஜெக்டுக்கு தேவையான அளவு குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் என்ன செய்யும், இந்த ப்ரொஜெக்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணி முடிச்சதுல டிலே இல்லாட்டி டிஃபிஷியன்சிஸ் ஏற்படையும். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். நீங்க புதிய ஒரு டிசிஷனை கொண்டு வரீங்க, ஏற்கனவே ஃபெமிலியரான விஷயத்துல மாறுறது அது கஷ்டமாயிடும். இதெல்லாம் ஒரு காமன் சேலஞ்சஸ் தான். இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எல்லா டீம் லீடர்ஸ்க்கும் பெரும்பாலும் வரத்தான் செய்யும். இப்போ இதனாலதான் இந்த லீடர்ஷிப் ரோல்ன்றது வந்து உண்மையிலே பை நேச்சர், பை டிஃபால்ட் இட் இஸ் அ சேலஞ்ச். இப்போ பெரும்பாலும் லீடர்ஷிப் எல்லாரும் விரும்புவாங்க, பிகம் லீடராக ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா? அது ஒரு கம்பேரிட்டிவ் விஷயமா தான் இருக்குது பிகமிங் அ லீடர். ஆனா அது ஒரு ஒரு சேலஞ்சிங் வேற, ஜெனுவினாக நீங்க லீடர்ஷிப் போல செய்யற நேரம் இதுதானே. அதனாலதான் நான் பாக்குறோம், those who can lead teams overcome the challenges successfully. அதாவது டீம் லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வார ஆளுகிறாரே, அவர் வந்து லீட் பண்ணினா, உண்மையிலே அவர் ஒரு லீடராக பிஹேவ் பண்ணினா, அவர் இந்த சேலஞ்சஸால வர நெகட்டிவ் இம்பெக்ட்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் நான் பாக்குறோம். கிரேட் லீடர்ஸ், சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் எப்போ அவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு தான் இருப்பாங்க. அவங்க நிறைய ரீட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பர்சனல் கோச்சஸ் செய்யும், மென்டர் செய்யும், இல்லாட்டி அவங்க கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. எப்போ அவங்க அப்டேட் பண்ணி கொண்டே இருப்பாங்க அவங்களாம் இம்ப்ரூவ் பண்றது. ஏன்னா மெம்பர்ஸ் எப்போ மாறிக்கொண்டிருக்கிறாங்க இல்லையா? உங்களோட டீம் மெம்பர்ஸ் எப்போ மாறிக்கொண்டே இருப்பாங்க. அவங்களோட ஏஜ் சேஞ்ச் ஆகிற நேரம், எக்ஸ்பீரியன்ஸ் மாறக்கூட, இமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூட, அதாவது டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிற நேரம், எல்லாத்துலேயும் மெம்பர்ஸ் மாறினாங்க. இப்போ நாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகாட்டி அது ஒரு சீரியஸ் சேலஞ்சஸாக தான் வரப்போகுது. சரியா? ஓகே, ரைட். ஸோ அப்போ டீம் லீடர்ஷிப் அப்டேட் பண்றது ஒரு டீம் லீடருக்கு ஆப்ஷனலா இல்லாட்டி ஒப்ளிகேஷனா? திங்க் அபவுட் தட். டீம் லீடர்ஷிப் ரோல் ஒன்றுக்கு வந்தாவே உங்களுக்கு அது அப்ளிகேஷனா மாறுது. டு கீப் யூ அப்டேட்டட் ஆல்வேஸ். How to lead them effectively. Why? Because you are accountable and responsible to achieve the goal assigned to you. அது ஒரு அமானிதம் இல்லையா? அக்கௌண்டபிள், அமானிதம், ட்ரஸ்ட். ஒன்று எங்களோட ஆர்கனைசேஷன்ஸுக்கு நாங்க அக்கௌண்டபிள், அடுத்தது அல்லாஹ் தஆலாவுக்கு அக்கௌண்டபிள். எனவே இட் பிகம் அ ஒப்ளிகேஷன், ரைட்? நீங்க செஃப்பா போறீங்க ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. இப்ப நீங்க அதோட சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணாட்டி உங்களுக்கு என்ன செய்யலாது, இந்த இடத்துல கண்டினியூ பண்ணலாம் இல்லையா? நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அது மாதிரிதான் இது. ஓகே, ஹவு டு லீட் யுவர் டீம். ஒரு சிம்பிள் மாடல் ஒன்று உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ யூ வில் நெவர் ஃபர்கெட் தட் இன்ஷால்லா. டீம் லீடர் முதலாவது என்ன, பி கிளியர் அபவுட் டீம் கோல்ஸ். அடுத்தது யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? அண்டர்ஸ்டாண்ட் இண்டிவிஜுவல் ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ். அடுத்தது ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வால்வ் டீம் மெம்பர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ரெடினஸ். லிஃப்ட் டீம் ஸ்பிரிட். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட் ரெசிலியன்ஸ் இன் கிரைசிஸ். இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு திரும்ப நான் வினாப்படுத்தணும்னா, இந்த மாடலை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு அசஸ்மெண்ட் செய்வோம், செல்ஃப் அசஸ்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீம் லீடர்ஷிப். அதுக்கு முந்தி நோ யுவர் டீம் மெம்பர்ஸ். ஒரு டீம் மெம்பர்ஸ் அவ்வளோ பேர் நீங்க விளைவிக்கிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டிருந்தானே, நீங்க எழுதி கொண்டீங்க. அதுக்கு பிறகு ஆக்கள பேரையும் போட்டிருப்பீங்க. இந்த பேருக்கு முன்னால அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் எழுதிருப்பீங்க இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் இன்ஷா அல்லாஹ். அவங்களோட ஒவ்வொரு டீம் மெம்பரையும்
அவங்க எப்படிப்பட்ட ஆக்கணத்தை ஓரளவு விலையை கொடுத்து. சரியா? இதுல சின்ன ஒரு டூல் ஒன்று யூஸ் பண்ண போறேன். குளோபல் மைண்ட் டீம் லீடர்ஷிப் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லி. இதுல நாங்க 2 டிமென்ஷன்ஸ்ல பார்க்க போறோம். முதலாவது டிமென்ஷன் வந்து பெர்ஃபார்மன்ஸ். ஒரு டீம் மெம்பர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இது, இந்த டிமென்ஷன். What do you mean by performance? Performance refers to how effectively and efficiently உங்களோட டீம் மெம்பர் ஒர்க் பண்றாரு, உங்களோட கோலுக்கு contribute பண்றாரு, அவருக்கு அசைன் பண்ண வேலையை செய்யறாருன்றதான் பெர்ஃபார்மன்ஸ். இதுதானே? ஒவ்வொரு மெம்பரும் உங்களோட டீமோட ஒப்ஜெக்டிவ் கோலை அச்சீவ் பண்றதுல எஃபிஷியன்டாக எஃபெக்டிவாக contribute பண்றாரா இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் தான் அவனோட பெர்ஃபார்மன்ஸ். அடுத்த டிமென்ஷன் ஈத்தோஸ். What is ethos? உங்களோட டீம் மெம்பர்ஸ்ட அவங்களோட வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இது சம்பந்தமான விஷயம் தான் ஈத்தோஸ்ல நாங்கள் பார்க்குற விஷயம். சரியா? பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் என்ன செய்யலாம்? ரைட் சைட் இது ஹை பெர்ஃபார்மன்ஸ், இங்க லோ பெர்ஃபார்மன்ஸ். அதே போல ஈத்தோஸ் எப்படி போடலாம்? ஸ்ட்ராங் ஈத்தோஸ், வீக் ஈத்தோஸ். லோ வீக் பாட்டம் லெஃப்ட் கார்னர்ல வர டிஸ்டர்ப்டட். இங்கல வரவர் ட்ரபிள், இவர் சப்போர்ட்டர், இவர் சாம்பியன். சாம்பியன்றவர் யாரு? ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ராங் ஈத்தோஸ், நல்ல வேல்யூஸ், ஆட்டிடியூட், நல்ல தன்மை ஈகிறது. சேம் டைம் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்ல. சரியா? அப்போ அவர் சாம்பியன். இதை பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு டிஸ்கஷன் தரேன் இன்ஷா அல்லாஹ். சாம்பியன் யாருன்னா டாப் பெர்ஃபார்மர் அண்ட் ஃபுல்லி எம்ப்ரேஸ் த டீம்ஸ் வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர் and highly respected by peers. இவங்கதான் சாம்பியன்ஸ். நீங்க பாருங்க உங்களோட டீம் மெம்பர்ஸ்ல யார் சாம்பியன்ஸ், எத்தனை பேர் இருக்கிறாங்க சாம்பியன்ஸ்? அதாவது முரண்படுற ஒரு ஆள் அடிக்கடி முரண்பட்டாருன்றதல்ல பட் ஈத்தோஸ் ப்ராப்ளம். அவர் முரண்படுறதுக்கும் பேஸ்ட் ஆன் சர்டன் வேல்யூஸ் என்றால் வேல்யூ பேஸ்ட் முரண்படுதல் என்றால் அது நல்ல ஒரு விஷயம் தான். ஓகே, என்ன சில நேரம் முரண்படுற அவ்வளவு பேரையும் நாங்க ஈத்தோஸ் வீக்னு பார்க்கப்படாது. ட்ரபிள் என்ற யாரு? இவங்க excellent at their task but often work in a ways that conflict with the team's values and cohesion. இவங்க வேடக்காரியம், நல்லா வேலை செய்யறாங்க, ஆனா அவங்க ஆக்களோட கொஞ்சம் குழப்பம், முரண்படுறது, முட்டி கொள்றது. ஆனா சின்னதான் நீங்க முரண்படுறதுக்கான ரீசன் தான் நான் விளைவிக்கிறோம். சரிதானே? ஓகே, அப்ப இந்த இதுல நாங்க விலகி கொள்ளலாம் யார் இருக்கிறாங்கன்னு. அதே மாதிரி சப்போர்ட்ஸ் யாரு? இவங்க பெர்ஃபார்மன்ஸ் புவர், ஆனா அவங்களோட வேல்யூஸ் எல்லாம் நல்லா ரெஸ்பெக்டட் பை பியர்ஸ். அடுத்து டிஸ்டர்பர் வந்து ரெண்டும் மோசம் தான், அண்டர் பெர்ஃபார்மன்ஸ். இவங்க பெர்ஃபார்மன்ஸும் போதா, வேல்யூஸ் ரெடியூஸும் அவங்கள வீக். பாரம்பரிய இப்படி 4 வகையான ஆக்கள் ஒரு டீம் லீக போறாங்க. பொதுவா கோஆப்ரேட்ல இந்த இதுகளை அதிகமா பார்க்கலாம். கம்யூனிட்டின்றதை விட கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் பொறுத்த மட்டும் பெரும்பாலும் அந்த வேல்யூஸ் பேஸ் மோசமான ஆக்கள் வந்து சேர்றது குறவு. ஏன்னா தே ஆர் கமிங் த்ரூ ப்ரோசஸ்ல வாரத்தினால அல்லாஹ்வால எனக்கு தெரியாது. பட் அப்படி வாரது சிக்கல் வந்தா சிக்கல் தான். கோஆப்ரேட்ல வந்து எனக்கு நியாயமா பார்க்கலாம். ஏன்னா அவங்க அவ்வளவு பேரும் அப்படி ட்ரெயின் பண்ணப்பட்டு ப்ரோசஸ்ல வராங்க இல்லையா? அவங்க வந்து வேலைக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்கன்றதுனால வேல்யூஸ்ல வீக்னஸ் வரையும். இதுல பாருங்க எத்தனை பேர் சாம்பியன்ஸ் இருக்கிறாங்க ஒரு டீம்ல, அதே போல எத்தனை பேர் ட்ரபிள், எத்தனை பேர் டிஸ்டர்ப்ட், எத்தனை பேர் சப்போர்ட்ஸ் பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து வீக்கா இருந்தா ஒரு டீம் மெம்பர் ஒரு ஆள் என்ன செய்யணும்? நாங்க பார்க்கணும் அவருக்கு இந்த டீம் பொருத்தமா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். அவர்கிட்ட கேட்கலாம், அவரோடய டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த டீம் பொருத்தமா இல்லையா. அவருக்கு இந்த டீமை இன்னொரு டீம்ல ஒர்க் பண்றதுதான் பொருத்தம்னா அதை மாத்தினா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். சரியா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் அடுத்த ஸ்டெப் போறதுக்கு முந்தைய நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். சிலனா ஒரு ஆளை பிள்ளையார் இடத்துல வச்சு எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மோசம்னு சொல்றதை விட அவருக்கு பொருத்தமான டீம்ல அவரை வச்சுதான் நாங்கள் அவரை அசஸ் பண்ணணும், அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லமா இல்லையான்னு சொல்லி. சரிதான். அதே போல ஆஸ் அ டீம் லீடர் தான் நீங்க டீம் லீடர் ஆயிப்பீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க வந்து இதுல சாம்பியனா ஹைலைட் டீம் லீடர்ஸ் எப்பவும் சாம்பியனா தான் இருக்கும். அப்பதான் அவருக்கு டீம் லீட் பண்ணணும் இல்லையா? நீ சாம்பியன் கேட்டகரிக்கு வாழ்றது கஷ்டமா இருந்தால் ஏதோ ஒரு வகையில
நீங்க பார்ப்பீங்க உங்களோட வேல்யூஸ் லைக் பட் பெர்ஃபார்மிங் வந்து உங்களுக்கு கஷ்டம்னா நீங்க பார்க்கணும் இது எனக்கு ஒரு டீம் அல்ல. அப்போ அவங்களுக்கு பொருத்தமான டீம் நீங்க பேத்துரும். இப்ப பாப்போம். இப்ப இந்த எல்லாமே இதுதானே டிஸ்டர்பர் அடிக்கிறார் அவங்களோட டீம்ல ஒரு ஆள். அவர் எப்படி நாங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கூட்டுறது, எப்படி அவரோட ஈத்தோஸ் கூட்டுறது, இதுதான் என்னோட கொஸ்டின். ஏன்னா அதுவும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் டீம் லீடர். நீங்க ஆஸ் டீம் லீடர் உங்களுக்கு எல்லாரையும் சாம்பியன்ஸ் கிடைச்சுமா அவங்களுக்கு ஒரே ஐடியா அப்படி கிடைச்சாது. டிபெண்ட் ஆன் த ஒர்க் இட் செல்ஃப் கோல் இட் செல்ஃப். அதான் இதுக்கு முந்தி ஒர்க் பண்ண ஒரு கோலுக்கு சாம்பியன் ஆகிக்கிறவர் இன்னொரு கோலுக்கு வரக்குள்ள சம்டைம் சப்போர்ட்டரா மாறிடும். ஏன்னா அவர் அந்த குறிப்பிட்ட கோலுக்கு ஒர்க் பண்றதுல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் குறையுது. சரியா? ஸோ ஆஸ் அ டீம் லீடர் we are responsible to help them to improve. சரிதானே? இதுல பாருங்க ஒரு டிஸ்டர்ப்டரை நாங்க எப்படி மாத்தணும், பெர்ஃபார்மன்ஸையும் கூட்டணும், ஈத்தோஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதே போல இங்க உள்ள ஒரு ஆள் நாங்க சாம்பியன் ஆக்குறது எப்படி, ஒரு சப்போர்ட்டரை எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருந்த ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இது எப்படி செய்யலாம்? இப்ப நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க எல்லாரும் இத்தனை பேர் சாம்பியன் ஆகிறீங்க, மற்றவங்க என்ன கிடைக்கிறீங்க, நீங்க எல்லாரும் சாம்பியன் ஆகணும்னு சொல்றதுனால மாறுவாங்களா சாம்பியனா? நடக்குமா? அது நடக்குமா இல்லையா? அப்படி இல்லாட்டி எங்களோட டீம் மெம்பர்ஸை பத்தி நான் இன்னொரு ஆள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது, எங்களோட சூப்பர்வைசர்கிட்ட இல்லை இன்னொரு ஆள்கிட்ட எங்க டீம்ல இருந்து நாகலிக்கிறான், இவங்கெல்லாம் டபுள்ஸ், இவங்களை மாத்தணும் சிலத்தினால மாறுவாங்களா? அவங்க மாற மாட்டாங்க இல்லையா? நாங்க என்ன செய்யணும்? ஆஸ் அ டீம் லீடர் வி ஹேவ் டேக் அன் இனிஷியேட்டிவ். என்ன செய்யலாம்? இதுக்குரிய பொருத்தமான அப்ரோச் வந்து கோச்சிங் அண்ட் மென்டரிங். We need to coach them and mentor them to improve their ethos and performance. So that's why as a team leader you need to improve your coaching skills and mentoring skills. Yeah? இது again an obligation மாறுது. ஏன்னா நீங்க ஒரு டீம் லீடர்ஸ் நான் சொன்ன மாதிரி டிஃபரெண்ட் நம்பர் 6, 5 or 10 நீக்குப்பாங்களே. அப்போ ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு தெரியும்னா அந்த ஒவ்வொருத்தரோடையும் நீங்க அவங்கள இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க யூ ஹேவ் டு ஒர்க் வித் 1 to 1 மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ கோச்சிங் அண்ட் மென்டரிங் நிறைய கூப்பிட்டு பாட்டு அட்வைஸ் பண்றது அல்ல. அந்த நான் சொல்லிக் கொண்டு அவங்க கேட்டுக்கொண்டு இருந்துட்டு பேசிடுவார். அதல்ல. யூ நீட் டு லேர்ன் ஹவு டு கோச். கோச்சிங்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று, அது ஒரு ப்ராசஸ். மென்டரிங் ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு மெத்தடாலஜி. அதை நீங்க என்ன செய்யணும்? அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணது மூலம் என்ன செய்யலாம்? யூ கேன் ஹெல்ப் யுவர் டீம் மெம்பர்ஸ் இம்ப்ரூவ் டு மேக் தெம் சாம்பியன்ஸ். சரியா? திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் நாங்க ஒரு ஆளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றோம், சரியா, டீச் பண்றோம். பட் டீச்சிங், அட்வைசிங், கன்சல்டிங், ட்ரைனிங், கவுன்சிலிங், வேற என்ன, தெரப்பி, கோச்சிங், மென்டரிங், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ், மெத்தடாலஜி டு ஹெல்ப் அதர்ஸ் டு இம்ப்ரூவ். சரியா? கோச்சிங், மென்டரிங்ன்றதும் கைண்ட் ஆஃப் மெத்தடாலஜி டு இம்ப்ரூவ் அதர்ஸ், டு ஹெல்ப் அதர்ஸ் டு இம்ப்ரூவ். அதுக்கு நாங்க இது எல்லாத்துலயும் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஹலாலான விஷயங்கள் தான். Until otherwise we misguide people by using this technique, or we cross the Islamic fundamental guidelines. These are all Islamic. Yeah, to coach people, how to mentor people. The objective is help them to improve. இந்த விளக்கத்தோட அடிப்படையில are you a team leader? இதுதான் கொஸ்டின். மேல நீங்க ஒரு டீம் லீடரா இல்லையா? அதை எப்படி பார்க்க போறோம்? There are many ways. Okay, there are many ways. But நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு ஷோ காட்டுறேன், நீங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். அது 7 மணி பார்க்கணும் விஷயம். இதுல நான் செய்ய போறோம் டீம் லீடர்ஷிப் இண்டெக்ஸ். உங்களோட டீம் லீடர்ஷிப் இண்டெக்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். நீங்க பார்க்க போறீங்க ஒவ்வொருத்தர். நீங்க டேக் யுவர் நோட் புக் or paper and pencil and ready. சரியா? இன்ஷா அல்லாஹ். So we are going to use this model build. ஓகே, இது 5 கிரைட்டீரியா இருக்குது இல்லையா? ஒன் டைம் நான் இந்த டயக்ராம்ல போட போறேன். ஒவ்வொரு இதுக்கும் நான் லெட் ஸ்டார்ட் வித் கோல். ஓகே, இதுக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இடத்துல போறேன். நீங்க அதை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு நீங்க பாருங்க அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்டோட நீங்க அலைன் ஆகிறீங்க. how much it is, how far you are aligned with that statement. If you think that you are aligning
perfectly, then you can have higher score out of 10. If you think you are comparably low or poor in terms of aligning with that, உங்களுக்கு low score வரும். So you have to score out of 10. சரியா? ஓகே. கோல்ஸ்னா என்ன? முதலாவது கோல் கொலை அவங்களுக்கு தெரியும். இது ஒரு இலக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அடைவுன்னு சொல்லுவாங்க. கோல்னா ஒரு டைரக்ஷன். சரியா? அப்ப இதுல நீங்க ஒரு டீம்ல லீடர் ஆகிக்கிற நேரம், நான் சொன்னது மாதிரி அது ஒரு ப்ரொஜெக்ட் டீம் ஆகிக்கலாம், ஒரு ஹெட் ஆஃப் செக்ஷன், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் டைரக்டரேட், ஓ மேனேஜர் ஆஃப் கம்பெனி, ஓ பிசினஸ் ஓனர் ஆகிக்கலாம். சரியா? அப்ப நீங்க லீடர் ஆகிக்கிற நேரம் உங்களுக்கு 2 வகையான கோல்ஸ் உங்களுக்கு ஈக்கியம். ஒரு கோல் வந்து அந்த பிசினஸுக்குரிய கோல், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய கோல் என்னன்றது. அதாவது அந்த கோலுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் ஆஃப் செக்ஷன் ஈக்கிறீங்க ஒரு ஸ்கூல்ல. அந்த செக்ஷனுக்குரிய வேலைகள் இருக்குது இல்லையா? பிரைமரி செக்ஷன் சொன்னா அதோட சம்பந்தப்பட்ட இதுகள் இருக்குது. அதுக்கான கோல் தான் தருவாங்க. அந்த கோல் நீங்க அந்த கோலுக்கு ஒர்க் பண்ணா அந்த செக்ஷன் வந்து நல்லா ஒர்க் பண்ணும், ஆப்ரேட் ஆகும். சரியா? ஓகே. ஆனா இன்னொரு கோலும் ஈக்கியல் உங்களுக்கும். அப்ப நாங்க அந்த இப்ப சொன்ன கோலுக்கு சொல்ற ப்ரொஃபஷனல் கோல் ஓ பிசினஸ் கோல். அடுத்த கோல் நாங்க சொல்றது கிரேட்டர் கோல். அது என்னன்னா அந்த டீமுக்கு நீங்க லீட் பண்றதுக்கு மூலம் நீங்க போட்ட கிரேட்டர் கண்ட்ரிபியூஷன் என்னன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோல் ஒன்று ஆஸ் அ பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல். சேம் டைம் அவர்கிட்ட மைண்ட் இன்னொரு கோல் ஒன்று வரும், அதாவது கிரேட்டர் கோல். நான் இந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் ஆகிக்கிறதுனால நான் என்ன கண்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன் கிரேட்டர் சொசைட்டி. இல்லையா? அவரோட மைண்ட்ல இருக்கிறான், ஓகே நான் அடுத்த ஜென்ரேஷனுக்குரிய நல்ல சிட்டிசன்ஸ் உருவாக்குறேன் ஒரு மைண்ட் அவருக்கு ஸ்ட்ராங் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் அவரை இயக்கும். ப்ரொஃபஷனல் கோலை விட அந்த கோல் தான் அவரை கூடுதலாக புஷ் பண்ணும். நீங்க டாக்டர் ஆகிக்கிறீங்க, ஒரு டீம் லீடர், அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோல் இருக்கும். சேம் டைம் இஃப் யூ ஹேவ் அ கோல் ஆஃப் ஓகே ஐ எம் ஹெல்பிங் டு என்ஹான்ஸ் த ஹெல்த் ஆஃப் த கம்யூனிட்டி, இந்த கோலுக்கு ஒரு கோல் ஒன்று நான் ஒரு கண்ட்ரிபியூட் பண்றேன் கோல் ஒன்று சொன்னா அந்த கோல் உங்களே கூடுதலாக அவங்கள இயக்கும். அது ஒரு வேல்யூ பேஸ் கோல் இல்லையா? அந்த கோல்ட பத்தின விளக்கம், அதுல உள்ள ஆழமான அந்த இது பிடிப்பு மறுமையில உங்களுக்கு கூடுதலா நன்மையை தரும். நான் என்னதான் அந்த நியத்தெல்லாம் மாறுது. அவ்வளத்துல உங்களுக்கு டைரக்டா லிங்க் பண்ணலாம். நான் மனித சமூகத்துக்கு இந்த ரோலை பிளே பண்ணிக்கிறேன், லிங்க் பண்ணிடுறேன். கிரேட் கோல். இப்போ நான் ஒவ்வொருத்தரும் ஆஸ் அ டீம் லீடர் நாங்க அந்த ப்ரொஃபஷனுக்குரிய கோலை நாங்க விளங்குற அதே நேரம் கிரேட் கோலையும் நாங்க டெவலப் பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். இப்ப நான் சொல்றதுதான் ஒரு ஸ்கூல் பிரின்சிபலுக்கு கோலா வைக்கணும் அவசியம் இல்லை. he can have his own way according to his own background. அவருக்கு ஒரு கிரேட்டர் கோல் செட் பண்ணிக்கலாம், மைண்ட் ஒவ்வொருத்தரும் செட் பண்ணிக்கிறோம். அந்த கோல் முக்கியம், ரைட்? அந்த விளக்கத்தோட இந்த கோலை நீங்க பாருங்க. ஸோ as a team leader you must have a professional goal and what greater goal. இப்ப நீங்க உங்களோட டீமை பாருங்க. இப்ப நான் போட்ட ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி நீங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் இது அப்ளிகபிள் சொல்லி. as I am, each team member is aware of the team's goal. ஒரு டீம் மெம்பர்ஸ் வந்து நீங்க எப்படி இந்த கோலை விளங்கிக்கிறீங்களோ அதே மாதிரி விளங்கிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஐடியல் சிச்சுவேஷன். இது உண்மையான்னு பாருங்க. நீங்க அது உண்மையாக இருந்தால் 10 out of 10. அப்படி இல்ல எவ்வளவுன்றது நீங்க ஒரு குவாலிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட் தான். யூ கேன் திங்க் அண்ட் கம் அப் வித் ஸ்கோர் அவுட் ஆஃப் 10. ஓகே, ரைட். ஸோ யூ கம் அப் வித் ஸ்கோர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இடத்துல போட்டிக்கிறேன், ஒரு ரெட் சர்க்கிள் போட்டிக்கிறேன். இதுதான் இந்த எக்ஸாம்பிள்ல நான் போடுற அந்த அசஸ்மெண்ட். இதோட சிச்சுவேஷன் இதுதான். ஒரு 60% இருக்கிறாரு. அவர் நினைச்சாரு ஓகே என்ன டீம் மெம்பர்ஸ் என்னை மாதிரி விளங்கிக்கிறாங்க, பட் கம்ப்ளீட் இல்லைன்னு ஃபீல் பண்றாரு. ஆனா முதல்ல அதுக்கு முந்தி நாங்க விளங்கிக்கிறோம். நாங்க ஒவ்வொருத்தரும் கோல் சம்பந்தமான கிளாரிட்டி இருக்கணுமே, ரைட்? ஓகே. இப்ப நான் வந்து கோல் சம்பந்தமான கிளாரிட்டி எனக்கு 50%. ஆஸ் ஐ எம் போட்டதுல அது இன்னும் குறையும். ஏன்னா நாங்களும் குறைன்றதுனால
ரைட்? ஓகே. அடுத்தது ரெசிலியன்ஸ். உங்களுக்கு தெரியும், as a டீம், டீம் உள்ளுக்கு கன்ஃபிளிக்ட்ஸ் வரும், கிரைசிஸ் வரும் இல்லையா? எப்போ வரும்? Why crisis happen in teams or conflict happen in teams? Lack of understanding about the purpose of the team or lack of understanding about the roles of team members. அவங்களுக்கு மேல கிளியரா ஹைலைட், டிமார்கேஷன்ஸ் கிளியரா ஹைலைட், ரெண்டு பேரும் வந்து ஓவர்லேப் பண்ணுவாங்க. இல்லாட்டி ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருப்பாங்க, அவர் செய்வார்னு சொல்லிட்டு இவரும் செய்ய மாட்டார், அவரும் செய்ய மாட்டார். இப்படி கான்ஃபிளிக்ட் வரும். பர்சனாலிட்டி டிஃபரன்ஸால கான்ஃபிளிக்ட் வரும். பர்சனல் ஹேட்ரட், அதாவது அவங்களுக்கு இடையில தனிப்பட்ட கோபங்கள் இந்த டீம் மெம்பர்ஸ்க்கு மத்தியில் நம்மளால ஒரு இஷ்யூஸ்ல இல் இன்டென்ஷனாலையும் வரலாம். சில மெம்பர்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில ஆட்டிடியூட் ப்ராப்ளமைனாலையும் வரலாம். சரியா? அடுத்தது பர்சனல் அஜெண்டா ஆஃப் த டீம் மெம்பர்ஸால அது 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 ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ரைட்? அடுத்தது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது வெளியில இந்த ஒரு ஆள் ஒரு டீம் மெம்பர் ரிமோட்ல ரன் பண்ணினா அவரோட ஆள் இவர். சரியா? அவர்கிட்ட ஏஜென்ட். நான் இஸ்லாமிக் டெர்மினாலஜில நான் முனாஃபிக்னு சொல்றதே தான் உண்மையிலே நிஃபாக். சின்சியராக அவர் இங்க இல்ல, அவர் இங்க இருக்கிறார், பட் வேலை செய்யறாருன்னு ஒரு ஆளுக்குன்னா அது ஒரு நிஃபாக் இல்லையா? அப்ப கிரைசிஸ் வரும். அதனால அப்ப இது மாதிரி சுச்சுவேஷன்ல ஆஸ் அ டீம் லீடர் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றதான் இடத்துல பார்க்க போறோம். சரியா? I can successfully manage my team during internal crisis or conflicts. முதல்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க பாருங்க. அப்ப ஒரு கான்ஃபிளிக்ட் வந்தா கான்ஃபிளிக்ட் நீங்க என்ன செய்வீங்க? அதை இல்லாமக்கிற நீங்க சத்தம் போட்டும் இல்லாமக்கலாம், த்ரெட் பண்ணியும் இல்லாமக்கலாம். And how do you manage that? You need to understand the root cause, why this happened. Okay? அதுகளை விளங்கி நீங்க செய்றீங்கன்றதான் இடத்துல அந்த பொருள், அந்த மீனிங். as a team leader, this is your responsibility. இதுக்கு நீங்க அசஸ் பண்ணி போடுங்க உங்களோட ஸ்டேட்டஸ். அடுத்தது டீம் ஸ்பிரிட், emotional attachment to the purpose of the team, goals of the team, or emotional attachment to the leader. லீடருக்கும் இமோஷனல் அட்டாச்மெண்ட் ஈக்கலும் மெம்பர்ஸ் வந்து அது ஒரு டெம்பரரி தான், பெர்மனன்ட் அல்ல. லீடர் மாறினா டீம் கலப்ஸ் ஆயிடும், அப்படி நடக்கப்படாது. பர்பஸுக்கு தான் என்ன செய்யணும், மெம்பர்ஸ் இமோஷனலி அட்டாச் ஆகணும். அப்ப டீம் லீடர் மாறினாலும் கோலை நோக்கின வேலை நடந்து கொண்டிருக்கும். டீம் லீடர்ஸ்ல கொஞ்சம் கவனமாகிக்கணும். மெம்பர்ஸ் வந்து அவரோட அந்த முகப்பத் வார நேரம் அதை கவனமா ஹெல்ப் பண்ணணும். அது பாசிட்டிவ், அதை ஒரு சாதகமா பயன்படுத்தி நாங்கள் அதை இன்னும் நாங்கள் மோட்டிவேட் பண்ணினா டீம் லீடர் போனதுக்கு அப்புறம் புதிய டீம் லீடர் வந்தா ஒப்போசிஷன் பார்ட்டியெல்லாம் உருவாயிடும். அப்படி நடக்கிறது நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா? நிறைய குரூப்கள் அது நடக்காம இருக்க முடிச்சுன்னா அதுல பர்பஸுக்கு தான் நாங்க என்ன செய்யணும், இமோஷனோட அட்டாச் பண்ணணும். அப்ப எப்படி அதை அட்டாச் பண்ணலாம்? நான் சொன்னது மாதிரி இந்த கோல் சம்பந்தமான இந்த கிரேட்டர் கோல் தானே, கிரேட்டர் கோல் சம்பந்தமாக நாங்க இன்ஸ்பயர் பண்றது மூலம் எவ்வளவு தூரம் எங்களோட மெம்பர்ஸ் இன்ஸ்பயர்ட் டுவர்ட்ஸ் கிரேட்டர் கோல் பிளஸ் ப்ரொஃபஷனல் கோல். அதாவது அதுக்கு நான் சொல்ற மைண்ட் செட், எப்படி அவங்க இந்த டீம்ல இருக்கிறத ஃபீல் பண்றாங்க, வை தே ஃபீல் தேர் பிரசன்ஸ் இஸ் வேல்யூபிள் இன் த டீம். இதெல்லாம் சேர்ந்துதான் அவனோட இமோஷனல் அட்டாச்மெண்ட் தரும். ஒரு பெரிய ஒரு தலைப்பு ஒன்று, பட் ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். Each team member knows how their responsibilities contribute to the team's goal. இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும் வந்து இப்படி இருக்கிறாங்களா, அவங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் டீம் கோல்ஸுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுதுன்ற அந்த ஃபீலிங்கோட திருப்தியோட அவங்க டீம்ல இருக்கிறாங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு கன்ஃபியூஸா, அவங்களுக்கு தெரியுதா, சராசரி நான் செய்யறது பிரயோஜனமா சரியா, நான் சின்ன வேலை தானே செய்யறேன்ற மாதிரி யோசிச்சு கொண்டிருப்பாங்க. நீங்க பாருங்க, சம்டைம் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ கோஆபரேட், you are a head of a section, you have some team members, and you have a office boy to clean the office, right? The office boy sometime அவருக்கு இந்த ஸ்பிரிட் ஒழுங்காயிட்டு அவரும் ஒழுங்கா ஒர்க் பண்ணுவார். நான் சரி இந்த ஆஃபீஸ் ஒர்க் கிளீனிங் ஒர்க் கூட எங்களோட டீமுக்கு, எங்களோட செக்ஷனுக்கு நான் வேல்யூ எட் பண்றேன் ஃபீலிங் அவர் இருப்பாருன்னா ஹி இஸ் பார்ட் ஆஃப் திஸ். அந்த இடத்துக்கு அவர் கொண்டு வர யார் கொண்டு வரணும்? நீங்க தான் கொண்டு வரணும் ஆஸ் அ டீம் லீடர். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இன்னும் ஒரு ஓரளவுக்கு சேர்த்திக்கிறாங்க, இவர் ஒரு ஃபீலிங்கும் இல்லாம இருக்கிறாருன்னு சொல்லி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல எச்ஆருக்கு.
HR has a role to select the right person, but once they join, அதுக்கு பிறகு அது எங்கடையும் ஒரு shared responsibility மாறி as a team leader to transform them as a real team member. Okay? Right. அடுத்து நான் பார்ப்போம் ஒர்க்கிங் ஸ்டைல். நான் பார்த்தோம் ஒவ்வொரு டீம் மெம்பரும் யூனிக், உங்களுக்கு எதிர்பார்க்காத ஐடென்டிகள். அந்த வகையில we need to understand their working style. சிலவங்க ஒர்க் பண்ணுவாங்க வெரி ஸ்லோலி, கோஷியஸ்லி, அனலிட்டிக்கலி. இன்னும் சிலவங்க இருப்பாங்க தே ஒர்க் ஆஸ் அதாவது ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு குயிக்கா வந்துடும், செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரியா? இன்னும் சிலவங்க தே ஆக்டிவ், எந்தூசியம், ரைட்? இன்னும் சிலவங்க இருப்பாங்க அவங்க டிசிசிவ் அண்ட் ஒத்தாரிட்டேட்டிவ். இது நேச்சுரலாக உள்ள சில தன்மைகள் தான். அப்ப இந்த விஷயங்களை நான் விளைவிக்கிறோம் when we lead our team members. சரியா? அப்ப என்ன சொல்லணும்? I know the working style of each team member. ஓகே, அடுத்தது readiness. I know the ability and willingness of each team member with respect to their responsibilities. அவங்களுக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் பிளே பண்ற ரோல்ஸ் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த குறிப்பிட்ட வேலைக்கு அந்த டீம் மெம்பர் ஃபுல்லி ரெடி என்றதுல எனக்கு விளக்கமைக்குதா இல்லையா? அதான் இது. இப்ப ரெடினஸ் என்ன, அந்த வேலைக்கு அவர் ஏபிள் ஆனால் சேம் டைம் அவர் விருப்பத்தோட வேலை செய்யறாரு, ஆற்றலும் ஆர்வமும் அவருக்கு இருக்குது அந்த வேலைக்கு. வில்லிங்னஸ், எபிலிட்டி அண்ட் வில்லிங்னஸ், இது ரெண்டும் இருக்கிற ஆள் தான் ஃபுல்லி ரெடியா. அப்ப நாங்க கொடுத்திக்கிற பொறுப்புகள் ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸுக்கும், ஒவ்வொரு டீம் மெம்பரும் அந்த குறிப்பிட்ட வேலைக்கு எவ்வளவு தூரம் ரெடினத்தான் வேலையை கொண்டது as a team leader it is very important. அப்படி இல்லாட்டி நாங்க we will end up with defective outcome. சரியா? இந்த விஷயத்துல உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனை பாருங்க நியூ டீம். அதுதானே? இப்ப நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க பாக்குற நேரம் உங்களுக்கு விளங்கு உங்களோட கரண்ட் நிலைமை என்னன்னு சொல்லி, how far you are a team leader in terms of this criteria, right? இதுல மற்ற விஷயங்கள் வரும் தானே, கம்யூனிகேஷன் விஷயங்கள் அதெல்லாம் இதுக்கு வரும். நாங்க இதை ஒன் டைம் எலாபரேட் பண்ணா அதெல்லாம் வந்துடும் இதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் ஸ்டைல்ன்றது will define the communication style, how to communicate with people அதுக்கு வந்துடும். சரிதானே? ஓகே, நீங்க இதை என்ன செய்யலாம், இத அவனோட 5 ஸ்கோர்ஸையும் ஆட் பண்ணி நீங்க டிவைட் பை 5 to get an average number. So this is not an accurate result, it's highly qualitative, but this will give you an idea about your current situation so that you can improve further. சரியா? இதுல நீங்க பாருங்க ஒரு டீம் ஸ்பிரிட்ன்ற விஷயத்துல இவருக்கு குறவாயிக்குது. So he has to work on this area, improve the team spirit. அதே மாதிரி ரெடினஸ்ல இவர் குறவாயிக்கிறாரு. So he has to improve how to understand the readiness of people. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம், அதை அப்ளை பண்ணணும். சரியா? இது ஒவ்வொன்றும் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை செய்யணும். நைட் கனெக்ஷன் தானே. As a great team leader, you need to keep on update yourself. For example, if you have new team member, நீங்க அவரோட சம்பந்தப்பட்டு இதெல்லாமே செய்ய வேண்டிய வரும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து. சரியா? ரைட். So what is your team leadership index? இதுல out of 10 நீங்க 8 or greater than 8 உங்களோட நம்பர் வந்தா மாஷா you are at the நீங்க சரியான இடத்துல இருக்கிறீங்க. உங்களோட டீம் லீடர்ஷிப் நல்லா நீங்க பொருத்தமான இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். You are doing well. 7 to 5 இல்லை 5 to 7 you need improvement. சரியா? average number. அதே போல below 4 or below 4 you need serious improvement. You have to admit yourself to ICU. ஏன்னா சீரியஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண இயலான்னு ஃபீல் பண்ணா நீங்க அந்த டீம்ல இருந்து மாறுறது நல்லது. To avoid further disasters, the team, organization. சரியா? ஓகே, இப்போ இதுதான் லாஸ்ட் ஸ்லைட் ஆஃப் த செஷன். If you are interested to know more on this subject, சரியா, இதை பத்தி நீங்க விளையாடணும்னா you can read books or attend other seminars. So there is a book on this, Introduction to Team Leadership. Read and understand further.